வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி தான் பீஸ்ட். இதோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம கதையில் வரக்கூடிய ஹீரோ வந்து ஒரு முன்னாள் MMA சாம்பியன். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலான ஒரு ஃபிஷர்மேன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. பட் மறுபடியும் அவர் MMAக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் அவரோட தம்பினால். அப்படி அவன் தம்பி என்னென்ன நிலைமையில் வந்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்றதையும், ஸோ அவனுக்காக நம்ம ஹீரோ ஏன் வந்து களத்தில் இறங்க ஆரம்பித்தார் அப்படின்றதையும், அப்படி எதுக்காக அந்த ஃபைட்டை விட்டுட்டு வந்தார், அந்த MMA அது எல்லாமே வேணான்னு இதுக்காக விட்டு வந்தார், இதுக்கான காரணம் என்ன, கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க அந்த MMA ஃபைட் சீக்வன்ஸ் தான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த MMA பார்க்குற ஃபீலை அப்படியே வந்து படத்தில் பார்க்குறப்ப நமக்கே ஃபீல் கொடுக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரி ரெகுலரான டெம்ப்ளேட் ஸ்டோரி தான், எதுவுமே பெருசாக ட்விஸ்ட்டுன்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரைட்டிங்குமே கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அண்ட் குறிப்பாக நிறைய பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி அவ்வளோவா பெருசாக இல்லை, பட் உங்களுக்கே வந்து புரியும். ஸோ லேகிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இருக்குது. பட் ஆனால் ஓவரால் வந்து MMA ஃபைட் சீக்வன்ஸ்க்காண்டி கண்டிப்பாக இந்த படம் வாட்சபிள் தான், ஒர்த்து தான். உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். டைம் பாஸ்க்கு பார்க்க வேண்டிய படமாக இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 2.5 கொடுக்கலாம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள்.